ஹாய், இந்த வீடியோ எடுக்கும்போதெல்லாம் நான் vlog போட ஸ்டார்ட் பண்ணல. குக்கிங் வீடியோஸ் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தேன். அதனால இது எதுக்காக எடுத்தேன்னு இதுக்கப்புறம் வர வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஆயில் ஊற்றிட்டு சோம்பு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு லைட்டாக வதங்கினோடனே சுத்தம் பண்ணி வச்சிருக்க காடையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது 1 by 1 சொன்னது எல்லாமே அம்மா தான் பக்கத்துலேயே உட்காந்து இருந்துச்சு பின்னாடி பேக்ரவுண்டில். பட்டை கிராம்பெல்லாம் தேட முடியாமல் கிடைச்சதை எடுத்து போட்டுட்டு மல்லி, கடலைப்பருப்பு, சோம்பு, சீரகம், வரமிளகா இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளியையும் வதக்கிட்டு முக்கியமான விஷயம் அம்மியில் அரைச்சி குழம்பு வச்சுருக்கேன். அதனால தான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது அந்த டேஸ்ட்டோ என்னவோ தெரியல, சூப்பராக இருந்தது அங்கே சாப்பிட்டப்ப. இன்னுமே இப்போது அரைச்ச மசாலாவை காடையில் இறக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாமே வறுத்து அரைச்ச மசாலான்றதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிம்மில் போட்டு லைட்டாக கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக பெப்பர் பவுடர், நல்லெண்ணெய், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு காட்டிட்டு அடுப்பை இறக்கியாச்சு. இதை அன்னைக்கு ரசத்தோடு தான் நான் வச்சு சாப்பிட்டேன். அப்படியே தேனாமிர்தமாக உள்ளே இறங்குனுச்சு. இப்போவும் இந்த வீடியோ பார்க்கும்போது டெம்ப்ட் ஆகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கும் காடை செய்ய தெரியாதுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். காடை பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும். செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாட்டா.